ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து எது அப்படின்னா வந்து இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ஸ் தான் இந்த தமிழ் கொஸ்டின்ஸு. இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து இதில் பார்ப்போம். வா என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்று வந்து எது அப்படிங்கிறாங்க. வினை முற்று அப்படின்னா வந்துன்னா அந்த செயல் வந்து முற்று பெற்றுனுச்சுன்னா தான் வந்து ஒரு வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா அது வந்து முற்று வினை அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு இதில் பாருங்கள், வா அப்படின்னா வந்து வந்தால், அதுதான் வந்து வினை முற்று. இதே வந்த அப்படின்னா வந்து பெயரெச்சம் வரும். வந்து அப்படின்னா வந்து வினை எச்சம் வரும். வந்தவர் அப்படின்னா வந்து வினையால் அணையும் பெயர் வரும். ஸோ வா என்ற வேர்ச்சொல்லின் வினை முற்று வந்து வந்தால். அடுத்து பாருங்க, ராமன் வந்தான், இது வந்து எவ்வகை தொடர் அப்படிங்கிறாங்க. ராமன் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுவாய். ஸோ அதனால வந்தான் முடிந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு எழுவாய் தொடர். ராமன் வந்தான் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். அடுத்து பாருங்க, ஓர் அடியுள் முதல் மூன்று நான்காம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது வந்து டேஸ் எதுகை ஆகும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எதுகை அப்படின்னாவே வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதா எதுகை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 3 4 அப்போ வந்து 1 3 4 சீர்களில் வந்து அந்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது வந்து மேற்கதுவாய் எதுகை அப்படிமா. இதே கூளை எதுகை அப்படின்னா வந்து முதல் சீர்லையும் அந்த முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீரில் அந்த இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அதை கூளை எதுகை அப்படிம்போம். இதே கீழ்கதுவாய் எதுகை அப்படின்னா முதல் சீர் இரண்டாம் சீர் நான்காம் சீர்களில் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருந்தால் அது கீழ்கதுவாய் எதுகை. ஒரு ஊ எதுகை அப்படின்னா முதல் சீரிலும் நான்காம் சீரிலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது ஒரு ஊ எதுகை. மேற்கதுவாய் எதுகைனா தான் 1 3 4 அந்த சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதுகை அப்படிம்பாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க, ஓர் அடியுள் முதல் மூன்றாம் நான்காம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும் அப்படின்னா மேற்கதுவாய் எதுகை ஆகும். 1 3 4 சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மேற்கதுவாய் எதுகை. இந்த சொல்லின் பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா, நனந்தலை அப்படின்னா அகன்ற உலகம் தான் இதுக்கான ஆன்சர். நனந்தலை உலகம் இந்த சொல்லின் பொருள் அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க, மரத்தை இலை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மானத்தை பணம் காக்கும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறிக. மோனை சொல் அப்படின்னா வந்து முதலாம் எழுத்து ஒன்றி வருவதான் மோனை. அப்போ இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து எதில் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்படின்னா நந்தவனம் நற்றமிழ் ந ஃபர்ஸ்ட் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது வந்து மோனை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படிங்கிற. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல். நம்ம நெல்லிக்காய் மூட்டையை வந்து கொட்டினான்னா ஒரு எல்லா இடமும் சிதறி போகும். ஸோ ஒற்றுமையின்மை. நம்ம லாஸ்ட்டு 8th உள்ள இலக்கண பகுதியை டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இந்த இதெல்லாம் இடம்பெற்று இருந்துச்சு. இலக்கண பகுதியில் ஃபர்ஸ்ட் 3 லெசன்லேயே இது வந்துருந்துச்சு. 8th லெசன்லேருந்து இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை அப்படிம்போம். விடைக்கேற்ற வினாவை அமைக்க அப்படிங்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர். அப்போ இதில் மீனாட்சி சுந்தரனார் தான் ஆன்சராக அமையணும். தலபுராணங்களை பாடுவதில் வல்லவர் யார், தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார் வருவாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. செந்தமிழ், இதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா செந்தமிழ் செம்மை கூட்டல் வந்து தமிழ், அந்த மை விகுதி பெற்று வர்றதுனால இது வந்து ஒரு பண்பு தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழியின் நூலின் தமிழ் நூலாக அமைந்தது வந்து எது அப்படின்னா தண்டி அலங்காரம். காவிய தரிசனம் அப்படிங்கிற வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னா வந்து தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வந்து போட்டனர் அப்படின்னாங்க. கூரை அப்படின்னா வேய்ந்தனர், அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது வந்து வனைந்தார் அப்படின்னா பானை அப்படின்னா வந்து வனைந்தார் அப்படின்னு வரும். கூடை அப்படின்னா வந்து முடைந்தார் அப்படின்னு. அப்போ கூரை அப்படின்னா வேய்ந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், அதுதான் கரெக்டு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை அப்படிங்கிறாங்க. இது வந்து தூங்கலோசை அப்படின்னு வரணும், அதுக்கு பதிலாக ஓங்கல் ஓசை அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்துன்னா நமக்கு வெண்பானா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கழிப்பா வந்து துள்ளலோசை, வஞ்சிப்பானா தூங்கலோசை அப்படின்னு வரும். அந்த தூங்கலுக்கு பதிலாக ஓங்கல்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் பொருந்தாதது.
எதிர்ச்சொல் அறிதல் அப்படின்னா ஊக்கம் அப்படின்னா வந்து அதற்கான எதிர்ச்சொல் வந்து என்னென்னா சோர்வு. ஊக்கம் எதிர்ச்சொல் வந்து சோர்வு. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுகன்னா நீள் கூட்டல் உழைப்பு நீள் உழைப்பு. படமாடக் கோயில் பகவர் கொன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. ஃபர்ஸ்ட் இந்த வரிகள் வந்து யாருடையது அப்படின்னா வந்து திருமூலர் அவர்களுடையதான் இந்த வரிகள். இந்த பாடலில் பயின்று வந்துள்ள மோனை வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோனை அப்படின்னா வந்து முதலெழுத்து ஒன்றி வருவதான் வந்து மோனை அப்படிங்கிறாங்க. இந்த படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் அதில் முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் வந்து வந்திருக்கிறதுனால இது வந்து பொழிப்பு மோனை அப்படின். இதே கூளை மோனை அப்படின்னா முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீர் அந்த மூன்று சீர்லையுமே முதலெழுத்து ஒன்றி வந்திருந்தால் அது வந்து கூளை மோனை. இதில் வந்து என்ன படமாட முதல் சீர் பகவருக்கு மூன்றாம் சீர் அந்த முதல் சீரிலும் மூன்றாம் சீரிலும் முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது வந்து பொழிப்பு மோனை அப்படிம்போம். இணை மோனை அப்படின்னா முதல் சீர் இரண்டாம் சீரில் முதலெழுத்து ஒன்றி வந்திருந்து அது இணை மோனை. ஒரு ஊ மோனை அப்படின்னா முதல் சீரிலும் நான்காம் சீரிலும் முதலெழுத்து ஒன்றி வந்தால் ஒரு ஊ மோனை. பொழிப்பு மோனை அப்படின்னா வந்து முதல் சீர் மூன்றாம் சீரில் வந்து ஒன்றி வந்திருந்தால் பொழிப்பு மோனை. கூளை மோனை அப்படின்னா வந்து முதல் சீர் இரண்டாம் சீர் மூன்றாம் சீரில் முதலெழுத்து ஒன்றி வந்தால் கூளை மோனை. நமக்கு ஆன்சர் வந்து என்னென்னா பொழிப்பு மோனை. ஏன்னா எல்லா சீர்களையுமே முதலெழுத்திலும் முதல் சீரும் மூன்றாம் சீரில் மட்டும்தான் முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா வந்து ஒரு கட்டளையாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம். இமிலிசை இதன் இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா வினைத்தொகை. இமிலிசை இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது வந்து பொருளாகு பெயர் அப்படின்னு. மல்லிகை சூடினாள் என்பது வந்து பொருளாகு பெயர். இதை வந்து என்ன முதலாகு பெயர் அப்படின்னு கூட வந்து இதை வந்து சொல்லுவாங்க. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா வந்து கற்காதவர்களை தான் வந்து பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். ஸோ கல்லாதவர் தான் இதுக்கான ஆன்சர். பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா வந்து கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர் தான் வந்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் என வள்ளுவர் கருதுகிறார் அப்படின்னா. திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது அப்படின்னா வந்து உவமை அணி. தற்று அற்றுன்னு வருது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு உவமை அணி. நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இந்த குறளில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. உவமை அணினா அந்த உருபு வந்து வெளிப்படையாக வரும். இதே வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னா வந்து அந்த உவம உருபு வந்து வெளிப்படையாக வராது. அதுதான் ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தாங்க. இந்த குறளில் வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது வந்து உவமை அணி. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் வந்து எது அப்படின்னா வந்து ஞானக்குறள். கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். கரை பொரு இதோட இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. கரை பொரு இதோட இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப் அவர்கள் தான். அதிகமாக நம்ம வந்து திருக்குறள் புறநானூறு எல்லாமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப் அவர்கள் தான் வருவாங்க. இதே வீரமா முனிவர் அப்படின்னா வந்து லத்தீன் மொழியில் தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா திரு ஜியு போப் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது நடந்து முடிந்த குரூப் 4ல் கேட்ட கேள்விகள் இது. இதே மாதிரி வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் வந்து பார்ப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.